டீ-ஷர்ட்லாம் வாங்கி தர முடியாது எங்களால. இது வாங்கி தர முடியாதா? ஆமா, இவர் எப்படி எங்களை பாத்துக்கிறது? ஒரு ஐடியா சொல்லவா? ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கும், வாங்கி தாங்க. நம்பிடுவாரா? நம்பிடுவாரு. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. புரிக்கியாடா நீ? நீ எதுக்கு வேணாலும் சண்டை போடு. அதுக்கு எதுக்கு ஏன் பேரை யூஸ் பண்ற? உன்னை பிடிக்கல, அதனால தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். இதுக்கு தானே நீ நாய் மாதிரி சுத்துன. மூஞ்சிலே முழிக்காத. தம்பி, ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ஒரு 2-3 பொருள் நாங்க காட்டுவோம். அதை வந்து எங்களுக்கு வித்து காட்டணும் நீங்க. ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை பிச்சை சொல்ல தட்டை விக்க சொன்னாங்க. அதுங்க ஒரு ஸ்டார்டிங் கவர்ற மக்களை நான் அட்ராக்ட் பண்றேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இவர் வந்து என்கிட்ட விக்கணும். ஏங்க இவரை வந்து தாரா கிட்ட வித்தாவது ஒரு பிரயோஜனம். சரி, நான் தான் தாரா. மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 ரூபாய் வரும். ஆனால் நான் இன்னைக்கே புக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், 20 ரூபாயில விற்கிறேன். ரொம்ப சீப்பா இருக்கே சொல்லு. போதுன்றேன். கூடயே சும்மா வச்சுக்கோங்க. சும்மாவா? நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? நானும் அதுக்கு தான் வச்சிருக்கேன். இதுங்க முன்னாடி தான் அதிக விலை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி அதை விட லோ மெயின்டெனன்ஸ். தொடப்பத்தை வித்து காட்டணும். உங்க வீட்ல இருக்கிற உங்களோட லவ் பண்ண ஒருத்தர் அந்த ஹஸ்பண்ட்ன்ற பேர்ல யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த தொடப்பம் வந்து ஒரு பெரிய ஆயுதமா உங்களுக்கு யூஸ் ஆகும். நடுவில் வைக்கும் போது நீங்க வந்து பயங்கரமான உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஏதாச்சும் மாத்தி வைக்கணும். நான் மிரர் எடுத்த உடனே யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறீங்களோ அவுட். 2 1. இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ சரியான ஒரு பரிசு இருக்கு. நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். ரியல் ராஜா ராணிக்கு இப்போ வந்து 2 சீன் போட போறோம். உங்களோட ஆக்டிங்கை வந்து உங்க ஆடியன்ஸ் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ வி வாண்ட் யூ டு ரீக்ரியேட் த சீன். போறிக்கியாடா நீ? எதுக்கு வேணாலும் சண்டை போடு. அதுக்கு ஏன் பேர் யூஸ் பண்ற? புரிக்கியாடா நீ? நீ எதுக்கு வேணாலும் சண்டை போடு. அதுக்கு எதுக்கு ஏன் பேரை யூஸ் பண்ற? உன்னை பிடிக்கல, அதனால தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். இதுக்கு தானே நீ நாய் மாதிரி சுத்துன. மூஞ்சிலே முழிக்காத. ஆஹா, வாவ், வாட் a single take artist she is. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். அவர் என்ன நன்றி தெரியுமா போனதுக்கு நன்றின்றாரு. அப்பா விட்டுச்சுரா, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனா இருந்துச்சு. அப்படியே பட் சூப்பர்ல, உங்க ஃபர்ஸ்ட் டேக்குக்கே பண்ணதுக்காக ஆலியாக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். எஸ், அடுத்த சீன். உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன். ரோஸ் மில்கா? டேய் தம்பி, ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்கா? அவர் பண்ணா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அச்சு பிசுறாம பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் சூப்பர். ஸோ இப்போ நீங்க நிக்கிறதால டக்குன்னு நாங்கள் ஒரு செக்மெண்ட் உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா உங்க 2 பேர்கிட்ட வந்து பயங்கரமான பேச்சு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எங்க எல்லாம் நிறைய திறமை இருக்கு, அதுல பேச்சு திறமையா இருக்கு. ஓகேவா? சொன்னது பேச்சு திறமை இருக்கு. இந்த டிவில எல்லாம் பாத்துருக்கீங்களா? சம்பந்தம் இல்ல, செல்போன் மீதான பேசுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த செல்போனை வச்சு என்ன வேணா பண்ணலாம். இங்க வச்சு ஆணி கூட அடிக்கலாம். ஆணி வச்சு அடிக்கிற பாருங்கலாம் விற்பாங்கல்ல. இப்போ ஒரு 2-3 பொருள் நாங்க காட்டுவோம். அதை வந்து எங்களுக்கு வித்து காட்டணும் நீங்க. சரியா? சரி, பாத்துடலாமா? இந்த டெஸ்டிங்கை நாங்க பண்ணியே ஆகணும் உங்க ஃபேன்ஸ்க்காக. சரி, ஃபர்ஸ்ட் பொருள் சஞ்சீவ் பிரதர் நீங்க தான் விற்கணும். தட்டு. இந்த தட்டை விற்கணும் நீங்க. நான் இது வித்துவா? சரி, ஓகே, நீங்க விற்கலாம். ஓகேங்களா? ரெடி? 3 2 1. ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை பிச்சை சொல்ல தட்டை விக்க சொன்னாங்க. அதுங்க ஒரு ஸ்டார்டிங் கவர்ற மக்களை நான் அட்ராக்ட் பண்றேன். இது பாத்தீங்கன்னாங்க பிச்சை தட்டு இல்லைங்க, இது ஒரு தங்க தட்டு. நீங்க இன்னைக்கு எந்த பிசினஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மணி வர்றது லேட் ஆகும். ஆனா இந்த பிசினஸ் மட்டும்தான், இந்த தட்டு வாங்கின அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு மணி வர ஆரம்பிக்கும். அந்த தட்டு வந்து நீங்க வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு இப்போ வேற ஏதாவது ஒன்று சமையல் பாத்திரம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்ற வேண்டியதாக இருக்கும், துரு பிடிச்சி போயிடும். ஆனால் இந்த தட்டு பார்த்தீங்கன்னா டிங்கு டிங்குன்னு சத்தம் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும், தவிர சில்லறை விழுற சத்தம். உங்களுக்கு இது துரு பிடிக்காது, ஒண்ணுமே ஆகாது. இந்த தட்டை நீங்க லைஃப் லாங் மாத்த வேணாம். இது உங்களுக்கு ஒரு பாரம்பரிய, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, ஒரு பொக்கிஷமாவே நீங்க வச்சுக்கலாம்.
ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா ஃபுல் லைஃப் லாங் மணி. ஸோ இந்த தட்டை இன்னைக்கே வாங்குங்க, இவர்கிட்ட காசு கொடுத்து வாங்குங்க. 199 தான். நீங்க ஆடு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க பிரதர். நீங்க வந்து அவங்களுக்கு பேக்கப்பா நீங்க ஒரு துணை இருந்தா போதும். சத்தியமா நான் சொல்லட்டுமா, நான் இதுல ரொம்ப வீக். ஆமா ஆமாவா? சரி அப்ப இல்ல அடுத்த பொருளா அப்ப அவங்களே வித்து காட்டுங்க. நீங்க வந்து ஆமா அவங்க வந்து இது மட்டும் இல்லங்க, உங்களால பண்ண முடியும் என்கரேஜ் பண்ணணும். அடுத்த ப்ராடக்ட் இல்லங்க, நான் வீக்குங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் பேச அதான் ப்ரோ. நீங்க வந்து அவங்க வித்து கொடுக்கட்டும், நீங்க வந்து அதை ஆன்லைன்ல இது வாங்கிடுங்க. அது திறமைசாலி இவங்க தான். சரி இவர்கிட்ட வித்துறணும். நீங்க இதுதான் இவர்கிட்ட விக்கணும். அடுத்த ப்ராடக்ட் எஸ் இவரை தான் விக்கணும். இவர் வந்து என்கிட்ட விக்கணும். ஏங்க இவரை வந்து தாரா கிட்ட வித்தாவது ஒரு பிரயோஜனம். சரி நான் தான் தாரா சஞ்சீவ விக்கணும். ஹலோ சார், மார்க்கெட்டில் வந்து அதிக லெவலில் நவீன பொருட்கள் வருது. ஆனால் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி ஆகிடுது. ஆனால் ஒரு பொருட்கள் நம்ம கிட்டே இருக்குது, எக்ஸ்பைரியும் ஆக மாட்டேங்குது, ஆனால் லக்கு தந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பயங்கரமான பொருள் என்கிட்ட இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆக்சுவலி லக் என்கிட்ட போயிடும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் உங்கள் மனசை பார்த்தாலும் நீங்களும் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுனால இந்த பொருளை நான் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். இந்த பொருள் ஜஸ்ட்டு மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 வரும். ஆனால் நான் இன்னைக்கே புக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், 20 ரூபாயில் விற்கிறேன். ரொம்ப சீப்பா இருக்கு பொருள். போதுன்றேன். இப்போ ராசிக்கல் மோந்திரனா கையில போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ இவரை எங்க வைக்கிறது? இந்த இவர் கூடயே சும்மா வச்சுக்கோங்க. சும்மாவா? நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? நானும் அதுக்கு தான் வச்சிருக்கேன். என்ன நீங்க அவரை பத்தி புகழ்ந்து சொல்லுவீங்கன்னா எப்படி சொல்றீங்க? ஓகே புகழ் சொல்றேன். இவர் வந்து நிஜமாவேங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹை தாங்க. அது வந்து நீங்க பார்த்து தான் ஆகணும். ஆமா டி-ஷர்ட்லாம் பிராண்டட் தான். டி-ஷர்ட்லாம் வாங்கி தர முடியாது எங்களால. இதுக்கு வாங்கி தர முடியாதா? ஆமா, இவர் எப்படி எங்களை பாத்துக்கிறது? ஒரு ஐடியா சொல்லவா? ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கும், வாங்கி தாங்க. நம்பிடுவாரா? நம்பிடுவாரு. சரி, உங்க பொண்டாட்டி வந்து கேட்டா என்ன சொல்றது? பதில் சொல்றது? பொண்டாட்டி கேட்கவே மாட்டாங்க, கன்ஃபார்மா கேட்க மாட்டாங்க, தைரியமா வாங்கிக்கலாம். இதுங்க பொண்டாட்டி தான் அதிக விலை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி அதை விட லோ மெயின்டெனன்ஸ். பட் வித்துருவீங்க. யாரா ஒரு வேளை கேட்குறாங்க, ஏதோ ஒரு ஃபாரின்ல எல்லாம் விளையாட்டுவாங்கல்ல, ஹே கிவ் யுவர் ஹஸ்பண்ட் ஃபார் திஸ் million money அப்படி கேட்டா எவ்வளவு காசு கொடுத்தா குத்துருவீங்க சஞ்சீவ? இல்ல சும்மா ஜோக்குக்கு தான் நான் 100 crore give your husband 100 crore. yeah okay take it please. 100 crore அம்மா. நான் தான் கொஞ்சம் அதிகம் ஆசைப்பட்டு 100 சொல்லிட்டேன். 10ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் நான் ஃபர்ஸ்ட். இல்ல ஆமா, நீங்க 100 crore கொஞ்சம் அதிகம் தானே கொடுத்துருவீங்க போலியே நீங்க. சரி, கடைசி பொருள், லாஸ்ட் ப்ராடக்ட். எஸ், தொடப்பத்தை வித்து காட்டணும். உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்களே சும்மா நீங்க என்னைய போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வீங்க இப்போ. எனக்கு தெரியாதுமா இதெல்லாம். இது எப்படி விக்கிறது? நீங்க நல்லா பண்ணீங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் பிட்ச் தட் சூப்பரா இருந்துச்சு. வாங்க சார் வாங்க. இது வந்து ஒரு தொடப்பம் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இது தொடப்பம் கிடையாது. இந்த தொடப்பத்தை நீங்க கொஞ்ச நாள் வந்து தொடப்பமாவும் யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நாள் உங்களுக்கு டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சா தொடப்பத்தையே பாதியா வெட்டி அதை வந்து பல் குத்துற குச்சாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே தொடப்பத்தை குட்டி தொடப்பமா ஆக்கி வீட்ல இங்க கொஞ்சம் பாத்ரூமுக்கு கொஞ்சம் அப்படின்னு டிஃபரெண்டாவும் யூஸ் பண்ணலாம். பாத்ரூம்ல யூஸ் பண்ணிட்டு பல்லு குத்துமா? அதுக்கு என்னங்க இது மோசமான யூஸா இருக்கு. பாத்ரூம்ல யூஸ் பண்றீங்க, பல்லு குத்திட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க பாத்ரூம்ல. ஓகே, அந்த மாதிரி வித்தியாசமான தொடப்பங்க இது. இன்கேஸ் வந்துட்டு நீங்க இந்த தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டே இருக்கீங்க, உங்களை வந்துட்டு உங்க வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் வந்து ஹலோ உங்க வீட்டுல ஹலோ உங்க வீட்டுல இருக்கிற உங்களோட லவ் பண்ற ஒருத்தர் அந்த ஹஸ்பண்ட்ன்ற பேர்ல யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த தொடப்பம் வந்து ஒரு பெரிய ஆயுதமா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால எப்பவுமே பெண்களுக்கு ஒரு தற்காப்பு நீங்க தொடப்பத்தை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரிலாம் அப்புறம் எப்படி எங்ககிட்ட மட்டும் சொல்றீங்க? விக்கணும்ல. ஒரே நிமிஷம், தொடப்பத்தை யூஸ் பண்ணிருக்கீங்களா? டெய்லி யூஸ் பண்றேங்க. இந்த தொடப்பம் இல்லாம எனக்கு வாழ்க்கையே ஓட மாட்டேங்குது. ஆமாங்க, ஏன்னா நம்மள நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா என்ன பண்றோம்? பேய் வருது வீட்டுக்கு, நம்ம தொடப்பத்தை போட்டுருவோம், வராது பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மள சுத்தி நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா வீடு ஃபுல்லா இந்த தொடப்பத்தை வாங்கி போடுங்க. இட்ஸ் only 20 rupees. வாவ், நெகட்டிவிட்டியே வராது உங்களுக்கு. ஃபேண்டாஸ்டிக். நீங்க ஒரு ஃபுல்லா பாசிட்டிவிட்டி தான வரும். இந்த தொடப்பத்தை வாங்கி வீட்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா நெகட்டிவிட்டியும் வராது. யாராவது வந்து ஏதாவது பண்ணல, ஹஸ்பண்ட் வந்து அப்படின்னாங்கன்னா
அது அப்பப்போ சரியும் ஆயிடும். அடடா, ஆலியா ஒரு MBA கிராஜுவேட்ன்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. எந்த பொருள் கொடுத்தாலும் அழகா சேல் பண்ணிடுறாங்க. பட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு பெரிய கை தட்டுகள் ஃபார் அவர் ஆண்டர்பிரனர் ஆலியா. என்ன ஒரு பொருள் கொடுத்தாலும் இவங்களுக்கு விற்கக்கூடிய திறமை இருக்கு. எஸ், ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. இப்போ வந்து ஒரு கிளாஸ் சேலஞ்சுன்னு கரண்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. அதை வந்து தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன்லேருந்து உங்கள் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அது என்னன்னு சொல்லிட்டா, இங்கே வாங்க, நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்க, ஏதோ நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்க, கொடுங்க அந்த கண்ணாடியை கொடுங்க. இப்போ 2 பேரும் இதில் அவர் முகம் தெரியுதா தெரியல, மறைச்சிக்குதா? சரியா? இப்போ நான் நடுவில் வைப்பேன். நடுவில் வைக்கும் போது நீங்கள் வந்து பயங்கரமான உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஏதாச்சும் மாற்றி வைக்கணும். நான் மிரர் எடுத்த உடனே யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறீங்களோ அவுட்டு, சிரிக்கிறோமோ அவுட்டு. சரிங்களா? புரியுதா? நீங்க ஃபேஸை மாத்தி வச்சுக்கலாம் எப்படி வேணா, அந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னு பாருங்க, இவர் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சிரிக்கிறாரு இப்பவே. சரிங்களா? ரெடி ரெடி ரெடி. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஃபேஸ் ஏதாச்சும் வித்தியாசமா வைங்க. ரெடி? நான் 3, 2, 1 சொல்லி எடுத்துருவேன். 3, 2, 1. அவுட்டு. 3 ரவுண்டு மொத்தம். சரிங்களா? ரவுண்ட் 1 winner is ஆலியா. எஸ். அடுத்த ரவுண்டு. எஸ். என்ன வந்து டச் அப் நினைச்சிட்டாங்க மேடம். அங்க பாருங்க, என்ன ஐப்ரோ ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க நான் நடுவில் இருக்காங்க. ரெடி ரெடி. 3, 2. என்ன ப்ரோ எக்குது மேடம் சிரிக்கிறாங்க? ரெடியா? சரி. 3. இப்பயே முகத்தை ஒரு மாதிரி வைக்கணும். 3, 2, 1. 2 பேரும் சிரிச்சிங்க. நீங்க ட்ரா ஃபைனல். ஈச் 1-1 நான் கொடுத்துட்டேன். இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ சரியான ஒரு பரிசு இருக்கு. நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். வியடா வைக்கணும், வியடா தான் வைக்கணும். சரிங்களா? இது திரும்ப கூடாதுங்க வியடானா. ஓகே ஓகே ஓகே. 3, 2, 1. இது யாரு கொடுக்கறது பாயிண்டே தெரியலையே. இருந்தாலும் 2 பேரும் அது ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமே நாங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ தட் வாஸ் ரியலி ஸ்போர்ட்டிவ். சார் என்ன சொன்னாலும் பண்றாங்களே, அதுதாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கியூட்டான கப்பல்ஸுங்க நீங்க 2 பேரும். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.